ஒரு மெடிக்கல் ஷாப்லேயும் 30 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை ஒன்று கொடுக்குறாங்க. 30 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அது யாரு கொடுக்கணும்னா தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த தூக்க மாத்திரையோட சேர்த்து போதைப் பொருள் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு 35 ரூபாய்க்கு சமுதாயத்தில் நிறைய பேர்த்துக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அந்த சரக்கையும் சாப்பிட்டுட்டு அவங்க எந்த அளவுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கு பாதி பேர்த்துக்கு தெரியாது. +2 படிக்கிற பையன்லேருந்து 10th படிக்கிற பையன்லேருந்து எல்லாருமே அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருள் இதெல்லாம் கிடைக்குது, வெளியில் கிடைக்குது. இது கிடைக்கலைன்னா அடுத்ததுக்கு போகலாம். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 35 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அது இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அதை போட்டானா அவன் கிட்டத்தட்ட 3 hours அவன் நல்ல போதையில் இருப்பான். ஆனால் ஃபுல்லாக மென்டாலிட்டி மாறிடுது. அது இல்லாமல் கஞ்சா எங்கே கிடைக்கலைங்கிறீங்க? 50 கிலோ பிடிச்சோம், 40 கிலோ பிடிச்சோம், அதையும் மிஞ்சி கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு தான் இருக்கு. தெருவா கிடைச்சிட்டு இருக்கு.